நம சிவாய. வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாயிருக்கிறீர்களா? பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாசி பயிற்சி நான் கொடுத்துருப்பேன். என்னால் அந்த வீடியோ பண்ண முடியலைங்க சாமி. அதனால் உங்களுக்கு பாதியோடு நிற்கும். அந்த வாசியை பற்றி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில பயிற்சி கொடுக்கலாம். அதுலேருந்து நிறைய பேர் இந்த பயிற்சி உங்களுக்கு தாமதமாக வரனால அது ஒரு பிடிமானம் இருக்காது. சரி, அதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நம சிவாய. இந்த வாசி, அதாவது வாசினா என்னன்னு சொல்லியிருந்திருப்பேன். வாசினா நம்மளோட உஷ்ணத்தையும் குளிர் காற்றையும் ஒருங்கிணைச்சு ஒன்றாக்கி சமமாக நமக்குள்ளே ப்ராப்பராக ஓட வைக்கிறதுக்கு பேர் தான் வாசி. அந்த வாசி ஓடும்போது நம்ம உடல் சமநிலையில் சீராக இருக்கும். அதுக்கு தான் வாசின்னு பேர். இது குழந்தைங்களுக்கு ஓடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எண்ண அலை இல்லாதனால வாசி ஓடும். முதியவர்களுக்கு ஓடும். ஏன்னா முதியவர்கள் எண்ண அலை குறைக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இருக்கனால அவங்களுக்கு வாசி ஓட வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சராசரியமாக இடைப்பட்டவர்களுக்கு வாசி ஓடாது. பிராணிகளுக்கு எல்லாம் வாசி ஓடும். ஏன்னா அவங்களுக்கு எண்ண அலை கிடையாது. அதுக்கு எல்லாம் வாசியில் தான் இருப்பாங்க. வாசியை பெரிய விஷயமா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அந்த வாசி பவர் வாங்குறது இருக்கும். தவ யோகிக்கு வேறு மாதிரி வாசி ஓடும். குடும்ப வாழ்க்கைக்கு வேறு மாதிரி வாசி ஓடும். அப்போ அந்த வாசிங்கிறத நம்ம ஒருங்கிணைக்க போகும்போது நம்ம உடல் நல்லா அமையும். சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருந்திருப்பேன் வாசி இப்படி இழுக்கணும்னு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு முத்திரை தரேன். இந்த மூச்சு கவனிக்க தெரியாதவங்களுக்கு ஒரு முத்திரை தரேன். பார்த்துக்கோங்க. இந்த கட்டை விரல் ரெண்டும் இந்த மூக்குல எலும்பு இருக்கும் பாருங்க. ஒரு நெகமெல்லாம் வெட்டி குத்தாமல் இந்த மூக்கு எலும்புக்கிட்ட இந்த கட்டை விரலை வச்சுக்கோங்க. பட்டும் படாமல் இங்கே பாருங்க. இந்த நம்மளோட அந்த பாம்பு விரல்னு சொல்லுவாங்க எல்லாரும். இதை நம்ம கையிலே பெருசாக இருக்க விரல். அதை இந்த நுனி மூக்கில் வச்சுக்கோங்க. இந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த பொட்டு குழிக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த பொட்டு குழிக்குள்ளே கரெக்டாக வச்சுட்டு புருவத்துக்கு மத்தியில் வச்சுட்டு இங்கே பாருங்க ஒரு 10 நிமிடம் மூச்சு இழுத்தீங்கன்னா உங்கள் மூச்சு ஒருங்கிணைச்சு ஓடும். ஏன்னா ஒருத்தருக்கு இப்படி மூச்சு ஒருங்கிணைச்சு ஓடுதான்னு கூட தெரியாது ப்ராப்பராக. அந்த மூச்சை எப்படி இழுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே இருந்து இழுக்கணுங்க. பார்த்துக்கோங்க. இழுத்து வெளியே விட்டுட்டு வெளியில் இருக்கிறத உள்ளே இழுக்கணும். நல்லா கேட்டுக்கங்க. இப்போ உள்ளே இருக்கிறத இழுத்துட்டு வெளியே விடாதீங்க. ஏன்னா ஒரு டைம் அப்புறமா வெளியில் இருக்கிறத இழுத்துட்டு உள்ளே விடுங்க. அப்போ தான் அந்த உஷ்ணம் வெளியில் போகும். இந்த மூச்சு பார்த்தீங்களா, நான் ஒருங்கிணைக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த முத்திரை கொடுத்துருக்கேன். இதை பண்ணினீங்கன்னா உங்கள் மூச்சு ஒன்றா ஓடுறத நீங்கள் உணருவீங்க. சரிங்களா? ரெண்டும் ஒட்டுறதை உணர்வீங்க. அதுக்கு தான் இந்த முத்திரையை கொடுத்துருக்கேன். இந்த முத்திரையில் இன்னொன்று பண்ணணும். நீங்கள் பாருங்கள். அதே இடத்துல வச்சுட்டு அதே நெத்தி பொட்டி குழிகளை இது இந்த வச்சுட்டு இந்த விரல், அதாவது இந்த விரல் நெத்தி பொட்டு குழி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த காற்றை எப்படி எடுக்கணும்னா இழுத்து நிறுத்திட்டு விடணும். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்து மேலே ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு பூ போல கீழே விடணும். மேலே ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு பூ போல கீழே விடணும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொடுக்க முடியாதனால 2-3 இந்த கட்டை விரலை இந்த தொண்டை பகுதியில் வச்சுட்டு இந்த 2 விரலை பின் பிடரில் வச்சுக்கோங்க. அழுத்தக்கூடாது. பூ போல பிடிச்சிட்டு கொஞ்சம் அண்ணாந்துக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 2 மூக்கையும் இழுத்துட்டு உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு ரொட்டேட்டிவாக அந்த காற்று போகணும். இந்த மூச்சை இழுத்து அடி வயிற்று வரைக்கும் கொடுத்து ஒருங்கிணைச்சு உள்ளே ஒரு 2 குழாய் இருக்கும். அந்த குழாய் வழி போய் மூச்சை ஒருங்கிணைக்கும். அப்போ நீங்கள் ஒரு நிலையை அடங்குவீங்க. ஒரு நிலை இந்த மூச்சை விடும்போது உங்களுக்கு அந்த மூச்சு அடக்கத்துக்குள்ளே வரும். அடக்கத்துக்குள்ளே வரும்போது ரொம்ப டம் கட்டாதீங்க. அதை மூச்சு எடுக்கிறதாவே நினச்சி விடாதீங்க. நான் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு வழி பாதையில் மூச்சு விடணும். அப்புறம் சாதாரணமாக நீங்கள் மூச்சு விட்டுக்கலாம். இந்த வாசி ஒடுங்கினதுக்கப்புறம் இந்த 2 உஷ்ணமும் சமநிலை அடையும்போது 2 நுரையீரலுக்கு
மெதுவாக அழகாக பம்ப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூச்சு ஒரு ப்ராப்பராகவே ஏங்கியெல்லாம் இழுக்க வேண்டாம். அதை விட்டுருங்க. அது எப்படி காற்று வீசுதோ அது போல் விட்டு அந்த வாசியை வந்து ஓட வைங்க. அது ஒருங்கிணைக்கும். அப்போ இந்த விசுத்தி பண்ணும்போது விசுத்திக்குள்ளே ஒரு சுழற்சி கொடுங்க, இப்படியும் இப்படியும். அப்போ அந்த கவத்தையும் அங்கே இருக்க கழிவுகளையும் வெளியே எடுத்து தள்ளும். சளி வெளியே வரும், உங்களுக்கு துப்பிடுங்க. அப்போ சுழற்சி கொடுத்துட்டு மீண்டும் ஒருங்கிணைச்சு அந்த காற்றை வந்து ப்ராப்பராக கொண்டு போங்க. அப்போ அந்த உணர்வுக்கு தான் இது தொடு உணர்வு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் வாதம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது பாருங்கள், இந்த நெஞ்சு குளிக்கிட்டு இப்படி அமுத்திட்டு லைட்டாக அமுத்திட்டு இந்த எலும்புக்கு சென்டரில் இந்த கட்டை விரலை வச்சு அமுத்திட்டு இந்த மோதிர விரலை இங்கே வைக்கணும். மித்த 3 விரல் ஓப்பனாக வெளியில தான் இருக்கணும். இப்படி இழுக்க போகும்போது எங்க இருக்க காற்று அழகா போய் வரும் உங்களுக்கு. அது உணர்வு கொடுக்க போகும்போது, உணர்வு இல்லாத போது எங்க போகுதுன்னே தெரியாது. நீங்க உணர்வு கொடுக்க போகும்போது அந்த காற்று அழகா உங்களுக்கு போய் வரும். அந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கோங்க. எனக்கு அதிகமாக யூடியூப் பண்ண முடியாதனால நான் அடுத்து வாசி பயிற்சி உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துட்றேன், சரிங்களா? அடுத்து இந்த கை விரல்களை வந்து பார்த்துக்கோங்க. அடிக்கடி லூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மூளை நரம்புகள் வந்து லூஸ் ஆகும். இங்கே பாருங்க, இந்த இப்படி பண்ணுங்க. அடுத்து வந்து இந்த விரலை இப்படி பண்ணுங்க, சரிங்களா? அடுத்து வந்து இது மூடி வச்சுட்டு இந்த விரலை இப்படி பண்ணுங்க, இந்த சுண்டு விரலை, அப்புறம் சுண்டு விரலை இப்படி பண்ணுங்க. கடைசியில் இதை டைட் பண்ணிவிட்டு இங்கே வருங்க, விரல்களை இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கை நரம்புகள்லாம் விடுதலை ஆகும். அப்புறம் இங்கே பாருங்க, இந்த எலும்பும் வச்சு அழுத்தணுங்க. இப்படி இறுக்கி அழுத்தி இப்படி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்சியோட நரம்புகள்லாம் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு ஒரு வலிமை கிடைக்கும், உடம்புக்கு ஒரு வலிமை கிடைக்கும். அடிக்கடி இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடம்புக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கையை எலும்பை வச்சு அழுத்தி இங்கே பாருங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களோட வயிற்று பகுதியில் இருக்க நெஞ்சு பகுதியில் இருக்க தேவையற்ற வாய்வு வெளியில் வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எனக்கு கூட கொஞ்சம் வருது, இந்த மாதிரி வரும். அப்புறம் இப்படி அழுத்திக்கங்க. இங்கே வருங்க, இங்கே வருங்க. இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். மூளை நரம்பு ஆக்டிவ் நல்லா வந்து செயல்படும் இது ரெண்டும் பண்ணும்போது, சரிங்களா? இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது மூளை நரம்புகள் செயல்படும். இந்த மாதிரி செய்கிறது, அடிக்கடி மூளையை மசாஜ் கொடுக்க முடியாத நல்ல நரம்புக்கு நம்ம கையை எப்படி வச்சுட்டு மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே 2 மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே மசாஜ் பண்ணிங்கன்னா மூளை மசாஜ் ஆகிரும் உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே மசாஜ்னா அந்த நரம்புகளுக்கு, அந்த காது பகுதிகளுக்கெல்லாம் வரும். உங்களுக்கு தேவையான காற்று உள்ளே வரும். உள்ளே வரும்போது நீங்கள் ஒரு நிலையில் இருப்பீங்க. தியானம் தவம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிலை ஆகுவீங்க. உங்களுக்கு உடம்பு நரம்புகள் சரியாகும். நான் அடுத்த பயிற்சியில் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். கடைசியாக நீங்கள் உறங்குங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு உறக்கம் வருதான்னு பார்க்குறேன். என்ன மட்டும் பாருங்க, இதை என்ன மட்டும் பாருங்க.
நம சிவாய. இதை பார்த்துட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறக்கம் வரும். உங்களோட மூச்சு வந்து எங்கு நின்னுதுன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இது வந்து எளிய முறை பயிற்சி. உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆக நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒருங்கிணைக்க போகும்போது இது ஒரு பயிற்சி தான், சரிங்களா? சிலருக்கு தலைவலி வரும். தலைவலி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், சிலருக்கு வராது. அதாவது வீட்டில் ரொம்ப மைண்டு குழப்பமாக இருக்கவங்களுக்கு தலைவலி வரும். நார்மலாக இருக்கவங்களுக்கு தூக்கம் வரும். அப்படியே வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இதையும் பாருங்கள். இந்த இந்த பயிற்சியை வந்து பண்ணுங்க. இந்த பயிற்சி நீங்கள் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் கவனிங்க. கவனிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். எங்கள் வகுப்பில் இதை நான் கொடுப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் இந்த பயிற்சி உங்களுக்கு முழுமையாக இதோட பெரிய பயிற்சியை நான் வந்து கொடுக்குறேன். நமச்சிவாய. வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாய் இருங்கள். நமச்சிவாய.